கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க உங்க வாழ்க்கை குறித்து, உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய இயலாமைகளை குறித்து, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து, இல்லாமையை குறித்து, குறைவுகளை குறித்து நீங்க நிறைய கவலைப்படுறீங்க. உங்க சரீரத்தில் உள்ள உபாதைகளை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க. நீங்க கவலைப்படுற விஷயம் உங்களை ஜெயிக்க முடியாத அளவிற்கு, உங்களுடைய கவலைகள் உங்களை ஜெயித்து உங்களை அமிழ்த்தி விடாதபடிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான வார்த்தை இன்றைக்கு நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். என்னவென்று கேட்டால் 1 கொரிந்தியர் 7:2 நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியாருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்கவும், உங்களுடைய ஊழியத்தை குறித்தோ, உங்களுடைய சபையை குறித்தோ, உங்களுடைய எந்த காரியங்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. பரிசுத்த வேதாகமத்திலே 46 இடத்துல கவலை என்ற வார்த்தை வந்திருக்கிறது. கவலை என்ற வார்த்தை ஜெயிக்கவே முடியல. ஆதியாகமம் 45:20 ஆரம்பிக்கிற கவலை 1 பேதுரு 5:7 உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமா உங்க கவலைகள்லாம் அவர் மேல வச்சுட்டு நீங்க அவரை துதிக்க ஆரம்பிங்க. சந்தோஷமா கவலை நிமித்தம் உங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம், வேதனை, பாடு, உபத்திரவம், சரீரத்தில் வந்திருக்கிற அது நிமித்தமா உபாதைகள் எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு நீக்கி போடுகிறார். கவலையற்றவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எந்த மனுஷன் விரும்பினாலும் அது நடக்காது. அவர் விரும்பிட்டாரு, நிச்சயமா செய்வாரு. கண்களை முடி செபிப்போம். எங்கள் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, உடைய பிள்ளைகள் கவலைகளை ஜெயிக்க உதவி செய்யும். கவலையின் ஆவி உடைய பிள்ளைகளை விட்டு, உடைய பிள்ளைகளுடைய ஆவியாத்மா சரீரத்தை விட்டு, வீட்டை விட்டு, எல்லைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஊழியங்களை விட்டு, சபையை விட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புறப்பட்டு போ. சாத்தானை கட்டளை கொடுக்கணும். உடைய பிள்ளைகளை நீ அலட்டினது, கர்த்தருடைய பிள்ளைகளை நீ அலட்டினது போதும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லிவிட்டார். உம்முடைய பிள்ளைகள் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிறைவேறினதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, தைரியமா இருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.